பொதுவாக எந்த மேடை ஏறி பேசி எனக்கு பழக்கமே இல்லை. என்றைக்குமே நம்ம அதிகமாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் நிறைய பேசணும். பாருங்க, இங்கே பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்ங்க. என்ன சொல்றது, உள்ள வந்து உடனே ஒருவேளை இது உரகடமோ அப்படின்னு பயந்துட்டேன். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அம்மா தான் எல்லாம். அக்கா கோட்டைக்கு கிளம்பிட்டீங்களா? அக்கா மதிய சாப்பாட்டிற்கு என்ன வேண்டும்? நீங்க எல்லாரும் சிங்கம் 3 பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கத்துறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிகழ்ச்சி எப்பவுமே சிறப்பா இருக்கணும்னா அந்த இடத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்பீச். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை போல வைத்த தெய்வங்களாக தமிழ் ரசிக பெருமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். பொதுவா பொது நிகழ்ச்சிகள்ல பொது சம்பவங்கள்ல நான் கலந்துக்கிறதுக்கு கிடையாது. அப்படி இருந்தும் நான் இங்க ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்கள் என்னோட படங்கள்ல சொல்லுவேன், நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே மாணவர்கள் தான். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது நான் அதிகம் பேச மாட்டேன். ஏன் சொன்னா, இங்கே படித்தவங்களா இருக்கீங்க, நான் படிக்காதவன், என்ன பேசுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன. என்ன சொன்னா, இந்த உலகத்தில் வாங்க முடியாத 3 ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா, இன்னொன்று டைமை எவ்வளவு கரெக்டாக பயன்படுத்தினா தான் மேலே வர முடியும் சொல்லி, நீங்க எல்லாம் உங்க நேரத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பவர் ஸ்டார்